இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க? என்னாச்சு? ஏதோ தனியா வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கே. ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்லாமலாம் இப்படி தனியா வந்து யோசிப்பீங்க? சொல்ல மாட்டீங்களா? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல வானதி. மனசுல ஏதோ இருக்கு, ஆனா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க போல. நீ சொல்றதுதான் உண்மை. ஏங்க, நமக்குள்ள என்னங்க ரகசியம் வேண்டியிருக்கு? என்னன்னு சொல்லுங்க. சொன்னா நீ வருத்தப்படுவன் தான் சொல்லாம இருக்க. அதான் உனக்கு இது புரியுதில்ல, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். தயவு செஞ்சு சொல்லுங்களேன். சொல்றேன். என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிதானே ஆகணும். எனக்கு உங்க அம்மாவை சுத்தமா பிடிக்கல வானதி. இந்த வானதி, ஆசீர்வாதம் பண்ணுமா. கோவிலுக்கு வந்து சாமி முன்னாடி விழணுமே தவிர மத்தவங்க கால விழக்கூடாது. தீர்க்க சுமங்கலியா இரு. இந்தாங்க சம்பந்தி, இந்தாங்க சம்பந்தி. சம்பந்தியம்மா, ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்ல, உங்க சார்பா நீங்க சுமங்கலி பூஜை நடத்திட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஏன் சார்பா நானும் ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன். என் சார்பா எல்லாருக்கும் தங்க காசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தங்க காசா? இந்தாங்க, இப்ப கொடுங்க. வானதி, நீ அந்த குழந்தைய கொஞ்சறத பாக்குறப்போ அவ்வளவு அழகா இருக்கு. நீ எப்ப ஒரு பேர குழந்தைய பெத்து என் கையில கொடுக்க போற? வானதி, நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு நீ ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற. ஒருவேளை குழந்தை பெத்துக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஹலோ, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நான் இத ஒரு குறையாவே கேட்கலையே. ஒரு அம்மாவா அவ மேல இருக்கிற அக்கறையில தானே கேக்குறேன். வானதி, எதா இருந்தாலும் அம்மா கிட்ட மறைக்காம சொல்லு வானதி. உனக்கு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றதா இருந்தா கூட நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தை பெத்துக்கிறத நாங்க கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம், அவ்வளவுதான். தள்ளி போட்டிருக்கீங்களா? ஊரு உலகத்துல எத்தனை பேரு குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க தெரியுமா? நீ என்னடானா இந்த விஷயத்துல போய் இவ்ளோ அஜாக்கிரதையா இருக்க? பெத்த வயிறு எரியுதுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. வசுந்தரா, நீங்க அழாதீங்க. உண்மைன்னா முதல்ல சம்பந்தி அம்மா திருச்சியில எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தது என் பொண்ணு ஆர்த்தி தானுங்க. ஆனா வந்த இடத்துல பாருங்க, அவங்களுக்கு வானத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால கட்டி வச்சா இந்த புள்ளைய தான் கட்டி வைப்பேன், என் புள்ளைக்கு இவதான் பொண்டாட்டியா வரணும், என் வீட்டுக்கு இவதான் மூத்த மருமகளா வரணும்னு ஒத்த கால்ல நின்னுட்டாங்க. நாம என்னங்க செய்ய முடியும்?
சம்மந்தி அம்மா என்னமோ அவங்க மனசை மாத்திக்கிட்டாங்க. ஆனா பாவம் மாப்பிள்ளையால தான் அவர் மனசை மாத்திக்கவே முடியல. சொல்ல போனா நிச்சயதார்த்தத்தை அன்னைக்குதான் பொண்ணு மாறின விஷயமே எங்களுக்கும் தெரியும், பாவம் எங்க மாப்பிள்ளைக்கும் தெரியுங்க. இந்த கூத்தெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? மாப்பிளைக்கு பிடிக்காம இந்த கல்யாணம் நடந்துச்சா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நான் நடந்தது தானங்க சொல்றேன். ஏதோ ஒரு மரியாதைக்கு வானதி உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுனால அவ விஷயத்துல நீங்க அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவரு, அதுக்கான மரியாதையை காப்பாத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வானதி விஷயத்துல யாரு வேணாலும் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அத கேக்குறதுக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இருக்கேன். பெத்தவன் நான் இருக்கேங்க. ஏய், என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு திமிராகாதடி. கொஞ்ச நாச்சும் கட்டின புருஷனை மதிக்க கத்துக்கோ. ஏழை வீட்டு பொண்ணு தானே, நம்ம இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துடுவான்ற தைரியத்துல தானே இருக்கீங்க. அதனால தானே நீங்க எல்லாம் இப்படி பண்ணிருக்கீங்க. வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்சிட்டா நீ என்ன பெரிய இவளா? 1000 தான் இருந்தாலும் நீ வெறும் பொம்பளை, நான் ஆம்பளடி. கட்டிக்க போறவங்களோட சம்மதம் இல்லாம எப்படிங்க நீங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அப்போ இங்க எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். மத்தவங்கள பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, அப்படிதானே? நான் குடிச்சிட்டு வந்து உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா அதுக்கு கோச்சிக்கிட்டு உன் ஆத்தா வீட்டுக்கு போய்வா நீ? புருஷன்னா கோவத்துல அடிக்கத்தான் செய்வான். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு குடும்பத்தை நடத்துறதா பொம்பளை. இப்படி அமைதியா இருந்தா என்னங்க அர்த்தம்? ஒழுங்கா எனக்கு அடங்கி இருக்கலன்னு வை, உன் கழுத்துல தாலி கட்ட தெரிஞ்ச எனக்கு அது அத்தேறிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் ஆயுசுக்கு நீ வாழ வேண்டியதா இருக்கணும். அத ஞாபகம் வச்சுக்கோ. உங்களை தாங்க கேக்குறேன், பதில் சொல்லுங்க. அம்மா 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 அம்மா. பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு மட்டமா போச்சா? இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுத்துதான் ஆகணும். சரிங்கம்மா சரிங்கம்மா சரி.